விமானம் எந்த நிமிடத்தில் கிளம்பியது, எப்போது விபத்துக்குள்ளானது, தகவல் பரிமாற்றம் எப்படி இருந்தது அப்படின்ற புதிய தகவல்களும் வந்திருக்கிறது. செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாரதி ராஜா, விமானம் எவ்வளவு நேரத்தில் விழுந்து நொறுங்கியது, கிளம்பியதற்கும் அதற்குமான அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அந்த ரேடாரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த விமான விபத்து அப்படின்றது மொத்தமாகவே 8 நிமிடங்களுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா சரியாக 1:30க்கு இந்த விமானமானது AI-171 விமானமானது 23வது அந்த விமான நிலையத்தோட 23வது ரன்வேல புறப்படுறதுக்கு தயாராக நிற்குது. 1:32க்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ATCயோட தொடர்பு கொள்கிறாங்க. தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள்லாம் சரிபார்க்கப்படுது. 1:34 மணிக்கு விமானத்தின் இயந்திரங்கள் அதிகாரப்பூர்வமாக இயக்கி சரிபார்க்கப்படுகிறது. 1:37க்கு அதாவது 1:34க்கு பிறகு நகர தொடங்கி 1:37க்கு மேலே பறக்க தொடங்குது. ரன்வேயோட இறுதி முனைக்கு சென்று அங்கே மேலே பறக்க தொடங்குது. அந்த 1:37க்கு பறக்கும்போது இறுதியாக பதிவாகியிருந்த விவரப்படி தரை மட்டத்திலேருந்து 450 அடியும் கடல் மட்டத்திலேருந்து 650 அடி உயரத்திலையும் இருந்தது. இந்த நேரத்தில் தான் நேரம் 1:38 ஆகுது. ATC அதாவது விமான போக்குவரத்து மையத்திற்கு ஒரு அவசர அழைப்பு வருகிறது விமானக்கிட்ட இருந்து. மேடே அப்படின்னா அவசர அழைப்பு, உதவி தேவை அப்படின்றது. இந்த மேடே என்ன மாதிரியான உதவி தேவை அப்படின்னு ATCயிலேருந்து விமானிக்கு தொடர்பு கொள்கிறாங்க. ஆனால் விமானியிடம் இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. துணை விமானியாக இருக்கட்டும், வேறு தொழில்நுட்ப அம்சங்களை தொடர்பு கொண்டு விமானத்தில் உள்ளவர்களிடம் பேசலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் எந்தவித பதிலும் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவதற்குள் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற தகவல் தான் வருகிறது. இதெல்லாம் நமக்கு ரேடார் காட்டக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்த மேடே கால் அப்படின்னு ATCக்கு வந்த பிறகு உடனேயே ரிப்ளை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் என்ன மாதிரியான உதவி தேவை அப்படின்றத விமானிக்கிட்டேருந்து பதில் வரல அப்படின்னு ATC தரப்புலேருந்து தற்போதைக்கு சொல்லப்படுது. பிளாக் பாக்ஸ், அந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் பிளாக் பாக்ஸ் என்று ஒன்று இருக்கும். அங்கு நடந்த விஷயங்களை விமானியும் துணை விமானியும் பேசி கொண்டிருப்பார்கள். அதே போல் வேறு ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிளாக் பாக்ஸில் அனைத்து விஷயங்களுமே பதிவாகியிருக்கும். அது கிடைக்க பெறும் பட்சத்தில் இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரிய வரலாம். ஏன்னா விமானம் புறப்பட்டு வெறும் 450 அடி உயரத்தில் தான் போயிருக்கு தரைமட்டத்திலேருந்து. உடனேயே அது டிசென்ட் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கி எல்லாமே ஒரு வினாடியிலேருந்து 30 வினாடிக்குள் நடந்து முடிந்திருக்கிறது. அதாவது 1:37க்கு ATCக்கு அவசர உதவி தேவைன்னு கால் வருது. ஆனால் 1:38 ஒரு 30 வினாடிக்குள் மீண்டும் தொடர்பு கொள்கிறார்கள். ATC விமானியை தொடர்பு கொள்ள முடியலை. அதுக்குள்ளே அந்த விபத்தானது நடந்து முடிந்திருக்கிறது. தற்போது மீட்பு பணிகளானது மிக தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் விவரங்களோட இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு கூட இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுது. பாரதி ராஜா, இந்த விபத்தால் இந்த விமான போக்குவரத்துடைய டிராஃபிக் எப்படி இருக்கிறது? ஏன்னா ஒரு விமான விபத்து அப்படின்னா இந்த விமான நிலையம் மூடப்பட்டிருக்கு, மற்ற இடங்கள்லாம் இந்த கனெக்டிங் இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கோம். இதனால் அந்த பாதிப்பெல்லாம் எப்படி இருக்குது? கண்டிப்பாகவே இப்போ இந்த விமானத்தில் விபத்துக்குள்ளானதுனால இங்கு வர வேண்டிய தரையிறங்க வேண்டிய விமானங்கள் எல்லாம் வேறு விமான நிலையங்களுக்கு மாற்றப்படும். அது வழக்கமான ஒன்று தான். ஏன்னா இந்த விமான நிலையம் மூடப்பட்டது. இங்கு புறப்பட வேண்டிய விமானங்கள், அதற்காக காத்திருக்கும் பயணிகள், இவர்கள் எல்லாம் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். என்றால் முதற்கட்டமாக இங்கே ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தில் மீட்பு பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு சிக்கியிருக்கும் பயணிகள், அதாவது இந்த விபத்துக்குள்ளான விமானத்துக்கு அடுத்ததாக புறப்படும் விமானங்களில் செல்ல இருந்த பயணிகள், அவர்கள்லாம் தற்போது விமான நிலையத்திலே இருக்காங்க. ஏனென்றால் இங்கு கிரீன் காரிடார், இங்கு விபத்துக்குள்ள உள்ளானவர்களை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட வேண்டும். இதற்கெல்லாம் கிரீன் காரிடார் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ்கள் செல்ல வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மற்றொரு பக்கம் மீதமுள்ள வழிகளில் இந்த மீட்பு படையினர் வருவதற்கும் செல்வதற்கும் அவர்களுக்கான அவசர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த விமான நிலையத்தில் ஆர்டினரி போக்குவரத்து, அதாவது பயணிகள் போக்குவரத்து, டாக்ஸியாக இருக்கட்டும், வேறு விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இந்த மீட்பு பணிகள்லாம் முடிந்த பிறகு இங்கு இருக்கும் பயணிகள்லாம் வேறு விமான நிலையத்திற்கோ அல்லது இதே விமான நிலையத்தில் பிரச்சனைகள்லாம் முடிந்த பிறகோ அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு விமானங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படலாம் அப்படின்ற தகவல் தான் இருக்குது. தற்போதைக்கு அடுத்த 6 மணி நேரத்திற்கு இங்கு, அதாவது இந்த குஜராத் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய அனைத்து விமானங்களும் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கு. கார்கே, ஓகே, ஏர் டிராஃபிக் காமன் மேனும் பார்க்க முடியும். அந்த வகையில் நம்ம நேரடியாக இப்போ ஏர் டிராஃபிக் சம்மந்தப்பட்ட ஆப்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா
இந்த குஜராத்திலேயே விமான போக்குவரத்து அப்படின்றது இப்போது குறைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குஜராத்தினுடைய அந்த ராஜ்கோட்டில் தொடங்கி அகமதாபாத் வரை, அதே போல் பல இடங்களில் போர்பந்தர் போன்ற இடங்கள்லாம் விமானங்களே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இதன் காரணமாக சூரத் வழியாக சில விமானங்கள் இயக்கப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். குஜராத்திலேயே இந்த ஒரு விமான விபத்தால் விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறது அப்படின்றது வரக்கூடிய காட்சிகள். हाँ बस बस वही 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 है मेरे पास अभी। दूसरा धर्मेश जी है, धर्मेश जी को फ़ोन कर दीजिए एक बार। धर्मेश जी, धर्मेश अमीन। हाँ விமான விபத்து பற்றிய புதிய தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலத்தில் இல்லாத அளவுக்கான ஒரு பயணிகள் விமானம் முழுவதுமாக விழுந்து நொறுங்கியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த விமான விபத்தினுடைய காரணமாக ஒட்டுமொத்தமாக உள்நாட்டில் இயக்கப்படக்கூடிய பல விமானங்கள் இதனால் மாற்றப்படும். ஏன்னா இந்த விமான நிலையத்திற்கு போக முடியாது, இந்த விமான நிலையத்திற்கு போகவிருந்த விமானங்கள் வேறு இடத்திற்கு திருப்பப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் மற்ற விமானங்களுடைய நேரம் கூட மாற்றி அமைக்கப்படும் அல்லது முன்னதாகவே கிளம்பும் அப்படின்றது தான் இப்போது இந்த ஏர் டிராஃபிக்கை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 7-8 நிமிடங்களுக்குள்ளாக அனைத்தும் நடந்து முடிந்து விட்டதாக, ஏன்னா விமானம் கிளம்பியதிலிருந்து 8வது நிமிடத்துக்குள்ளாக விபத்து நடந்திருப்பதாக தெரிகிறது. அதனால தான் 12 கிலோமீட்டருக்குள்ளாகவே விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இது ஏற்கனவே இருந்த தொழில்நுட்ப கோளாறா, இதை சரியாக கணிக்கலையா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. இந்த பேரிடர் மேலாண்மை துறையை சேர்ந்த திரு பிரபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை ஒவ்வொரு விமானமும் கிளம்புவதற்கு முன்பாக தொழில்நுட்பம் எப்படி இருக்கிறது, ஏதாவது ஃபால்ட் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. அப்படி இருக்கும்போது உடனே அது ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. மேபி ஒரு 2-3 நாடுகள் கடந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்ததற்கு பிறகு ஒரு விமானம் விபத்தில் சிக்குதுன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கும். உடனடியாக விமானம் விபத்தில் சிக்கியிருப்பது பல சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவருடைய துறை சார்ந்த அனுபவத்தில் குறிப்பிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. விமான விபத்தினுடைய புதிய காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஆம்புலன்ஸுகளுடைய சத்தம், மறுபுறம் தீயணைப்பு வாகனங்கள், விமான விபத்து நடந்த இடத்துல பொதுமக்களும் ஒருபுறம் கூடியிருக்கிறார்கள். அங்கிருந்து காட்சிகளையும் பார்த்து வருகிறோம்.